டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ். டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் என்ன பண்ண போறோம்னா, ஒரு சாம்பிள் எடுக்க போறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பல்ப் வாங்கினாலும் சரி, இல்ல பேன் வாங்கினாலும் சரி, இப்ப நார்மலா 1 வாங்குறோம்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு கம்பெனிக்கு மேபி நெறைய வாங்க போறீங்க. சரிங்களா? அப்ப அப்படி ஆ சார். வாங்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நல்ல பெஸ்ட் கம்பெனி செலக்ட் பண்ணணும். கிராம்ப்டன் அந்த மாரி பிலிப்ஸ் நெறைய கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? அப்ப அது எந்த நேம்டு பிராண்டட் கம்பெனியோ, அத அந்த கம்பெனி வந்து நம்ம செலக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி செலக்ட் பண்ணுவீங்க. அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணி எப்படி இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழினா, ஒரு பழத்துக்கு வந்து ஒரு அரிசி பதம். ஆ சார். அதான் சாம்பிள். சாம்பிள்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரு பாப்புலேஷன் நெறைய கன்டென்ட் இருக்கும். அந்த கன்டென்ட் வந்து என்ன எடுக்க போறோம்? ஒரே ஒரு சாம்பிள் எடுத்துக்கிற மாரி இருக்கிற மாரி இருக்கும். இல்ல 2, 3 சாம்பிள் எவ்வளவு பொருள் வாங்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம எடுத்துட்டு நம்ம சாம்பிள் டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாரி தான் இங்க வந்து சாம்பிளோட டெஸ்ட் இருக்கும். இந்த ஹைபோதீசிஸ்ங்கிறது என்ன? ஹைபோதீசிஸ் மீனிங் யாராச்சும் தெரியுமா இப்ப உங்க 2 ஹைபோதீசிஸ்னா என்னம்மா? தெரியல சார். ஹைபோதீசிஸ்னா ஒண்ணும் இல்லம்மா கண்ணு. நாம வந்து அசைன் பண்ணி எடுத்துக்கிறது தான். நம்ம வந்து ஒரு பொருள் செலக்ட் பண்றோம்னா, வாங்குறோம்னா என்ன நினைக்க போறோம்? அது கண்டிப்பா நம்ம பெஸ்ட் பொருளா தான் இருக்க போது. எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு தான் எடுப்போம். சரிங்களா? ம். அதுதான் ஹைபோதீசிஸ்ங்கிறது. நம்ம அசைன் பண்றது அது இருக்கிற ட்ரூவா ஃபால்ஸா நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? நம்ம எடுக்கிற கான்செப்ட் வந்து ட்ரூவா இல்ல ஒரு பொருள் வாங்குறது வந்து ட்ரூவா நம்ம நாளைக்கு நீடிக்குமா நீடிக்காதுன்னு தெரியாது. ஓகே எல்லாரும் கரெக்ட்டா பண்றாங்க. நம்மளும் பண்ணி நம்ம எடுப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம எடுப்போம். இப்ப மொபைலா இருந்தாலும் சரி, லைட், ஃபேன் வீட்டுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே அசைன் பண்ணி தான் வாங்க போறோம். இப்ப எலக்ட்ரிக் எடுத்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தாங்கும், தாங்காது. அது நம்மளுக்கு தெரியாது. இப்ப நல்ல பிராண்ட் கம்பெனி கூட வாங்குவோம். ஒரு சிலது பார்த்தா நம்ம 5, 6 வருஷத்துக்கு இருக்கும். நம்மளுக்கு வந்து 1 வருஷம், 1 1/2 வருஷம், 6 மாசம் கூட போகும். ஸோ அந்த மாதிரி தான். சரிங்களா? அப்ப கைப்பற்றல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அசைன் பண்ணி எடுக்கிறோம். அது ட்ரூவா ஃபால்ஸான்னு தெரியாது. எவ்வளவு பெரிய கம்பெனி பிராண்டடா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஆ சார். இந்த கைப்பற்றல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒரு கைப்பற்றல்ஸ் பார்த்தீங்கன்னா நல் கைப்பற்றல்ஸ். இதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் தான் நடத்துவேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பேசிக். அதனால அப்படி ப்ராப்ளம் அப்படி வரும். நல் கைப்பத்திஸ் அண்ட் ஆல்டர்னேட் கைப்பத்திஸ். நல் கைப்பத்திஸ் அண்ட் ஆல்டர்னேட் கைப்பத்திஸ். அது கீழே இருக்குது டெபினிஷனு. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாருங்க. நல் கைப்பத்திஸ் அண்ட் ஆல்டர்னேட் கைப்பத்திஸ். நல் கைப்பத்திஸ் என்ன நோட் பண்ணுவாங்கன்னா ஹச் நாட் நோட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட் கைப்பத்திஸ் கட்ச் ஏ ஆர் கட்ச் ஒன் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கட்ச் நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம எடுக்கிற பொருள் வந்து ட்ரூவா ஃபால்ஸா தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிள் மீன் அண்ட் பாப்புலேஷன். சரிங்களா? ஒரு ஆ சாம்பிள் சார். இது ஒரு பெரிய பாப்புலேஷன். இதுக்கு 1000 பொருள் இருக்குது அப்படின்னா, அதுல வந்து நான் வந்து ஒரு 10 பொருள் எடுத்து செலக்ட் பண்ண போறேன். சரிங்களா? இந்த 10 பொருள் எடுத்து செலக்ட் பண்றது வந்து சாம்பிள். இந்த 1000ங்கிறது என்ன? 1000 பொருள் இருக்கிறது வந்து பாப்புலேஷன். சரிங்களா? 1000 பொருள் இருக்கிறதுக்கு பேரு பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன் வந்து 10 பொருள் மட்டும் ப்ராடக்ட் மட்டும் நம்ம எடுத்து செக் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு 1000 பொருள் வாங்க போறேன். அதுக்கு 10 பொருள் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். அது ஓகே குட்டா இருந்தா அசைன் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? பாப்புலேஷன் இந்த 1000 பொருளும் நம்மளுக்கு என்னவா இருக்கும்போது, ஓகே நல்லா தான் இருக்கும்போது அசைன் பண்ணிட்டு நம்ம வாங்கிருவோம். சரிங்களாம்மா? அதுதான் வந்து நல் கைப்பற்றி சொல்றாங்க. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் சாம்பிள் மேபி மீனோ இல்ல வேரியன்ஸோ அதே மாதிரி பாப்புலேஷன் மீனோ வேரியன்ஸோ அது டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களாம்மா? ஓகே. இது போக போக புரியும். சரிங்களா? இதே வந்து ஆல்டர்னேட் கைப்பத்திஸ் என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? அதுதான் மீனிங். ஆல்டர்னேட் கைப்பத்திஸ் நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்க. அது மேபி ஒரு மிஷின் வச்சு ஒர்க் பண்றீங்க. அந்த மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல்டர்னேட் சோர்ஸ். சப்போஸ் பவரே கட் ஆயிடுச்சு. பவரே கட் ஆன முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ஆல்டர்னேட் சோர்ஸ் வந்து ஜெனரேட்டர் வச்சு போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த ஆல்டர்னேட் சோர்ஸும் நம்ம கையில வச்சிருப்போம். தட் இஸ் கால்ட் ஆல்டர்னேட் கைப்பத்திஸ். புரியுதாம்மா? இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ண போறீங்க? ஆல்டர்னேட்டா இன்னொரு கம்பெனி செலக்ட் பண்ணி அதுலயும் நம்ம பொருள் வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஒரு பேசிக் கான்செப்ட் புரியுதாப்பா? கைப்பத்திஸ்னா என்ன? நல் ஆ கைப்பத்திஸ்னா சார். புரியுது இல்ல? ஆ சார். Yes, sir. சதீஷ் கண்ணா உங்களுக்கு புரியுதாப்பா? Yes, sir. புரியலன்னா அப்படியே கேட்டுங்க நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த Okay. கைப்பத்திஸ்ல வந்து 2, 3 விதமா பிரிக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் அண்ட் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த கைப்பத்திஸ் பேசிக் ஐடியா. நான் சாம்பிள்னா என்ன சாம்பிளுக்கும் பாப்புலேஷனுக்கு என்ன சொன்னேன்? ஒரு 1000 பொருள் என்ன ப்ராடக்ட் என்ன பிராண்ட் வாங்குறீங்களோ, சப்போஸ் நீங்க மொபைல் வாங்குறீங்களோ, இல்ல லைட் வாங்குறீங்களோ, இல்ல பேன் வாங்குறீங்களோ, அதுல வந்து உங்களுக்கு 1000 பொருள் வாங்கலாம்னு ஐடியா இருக்குது. சப்போஸ் நான் வந்து என்ன சொல்றேன்னா, லைட் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து நான் லைட் வாங்க போறேன். அந்த லைட் வாங்கும்போது கம்பெனி வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த லைட்டோட கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு. கிராம்ப்டனு, பிலிப்ஸு,
இன்னும் நிறைய கம்பெனிக்கு நமக்கு தெரியாத நேம்லாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1000 பொருள் வாங்குறதுக்கு பதிலாக 10 பொருள் சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே குட்னு இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா அப்புறமேட்டு தான் அந்த 1000 பொருளோட ப்ராடக்ட் வாங்குவீங்க. அது ஒரு மெத்தடாலஜி. இல்லைன்னா நம்ம நிறைய பேர் நம்ம விசாரிக்கும் போது எந்த கம்பெனி வந்து மேபி நெட்டில் சர்ச் பண்ணுவீங்க 5 ஸ்டார் ரிவ்யூ எது, 2 ஸ்டார் ரிவ்யூ எது, 3 ஸ்டார் ரிவ்யூ எதுன்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. அது செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓகே 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்துக்கிறோம், அதனால இந்த 1000 பொருள் நம்ம அங்கே வாங்கினா பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி சஜஷனுக்கு பேர் தான் வந்து சாம்பிள். சரிங்களா? அந்த குறிப்பிட்ட பொருள் பெரிய பொருள் வாங்குறதுக்குள்ள ஒரு 1000 மெட்டீரியல் வாங்குறதுக்குள்ள 10 மெட்டீரியல் 100 மெட்டீரியல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 1000 மெட்டீரியல் போவீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களாமா? இப்போ நான் ஆல்டர்னேட் கைப்பர்ஸ் என்ன சொல்லிட்டேன், நல் கைப்பர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் கைப்பர்ஸ் என்ன சொல்லிக்கிறேன். இங்கே டைப் 1 எரர், டைப் 2 எரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதை நம்ம பார்க்க போகிறோம் கீழே. அதே மாதிரி 1 டெயில் டெஸ்ட் 2 டெயில் டெஸ்ட் இது நம்ம கீழே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டைப் ஆஃப் சாம்பிள் டெஸ்ட். இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னா என்ன நடக்குதுன்னா நீங்கள் சாம்பிள் சைஸ் வந்து லெஸ் தென் 13 எடுத்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். அதே சாம்பிள் சைஸ் வந்து கிரேட்டர் தென் 13 எடுத்துட்டீங்கன்னா சாம்பிள் சைஸ்னு சொன்னாங்க 100 1000க்கு 10 20 எடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்ங்கிறது வந்து நீங்கள் வந்து கிரேட்டர் தென் 30க்கு மேலே போச்சுனாவே நம்மளுக்கு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். அதில் என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு இங்கே சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன டெஸ்ட்னா இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, கை ஸ்கொயர் டெஸ்ட்டு. இந்த கை ஸ்கொயரில் 1 பார்ட்டில் வந்து குட்னஸ் ஆஃப் மீன். ஸோ அதே ஐடியா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் சொல்கிறாங்கன்னா இஜெட் டெஸ்ட். இஜெட் டெஸ்ட் வந்து சிங்கிள் மீன் டெஸ்ட் அண்ட் டபுள் மீன் டெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டெஸ்ட். சிங்கிள் ப்ரொபோஷனல், டபுள் ப்ரொபோஷனல். ஸோ மொத்தம் எத்தனை பார்முலா, இது எல்லாமே பார்முலா வச்சு போட போகிறோம். இதில் டி டெஸ்ட்டில் 2 பார்முலா இருக்கும். 1 மீன் டெஸ்ட் அண்ட் 2 மீன் டெஸ்ட்னு இருக்கும். இது எஃப் டெஸ்ட்டில் இருக்க ஒரு ஃபார்முலா. கை ஸ்கொயரில் 2 ஃபார்முலா இருக்கும். குட்னஸ் ஆஃப் விட் ஒன்று அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்க்கு எத்தனை ஃபார்முலா வருது? 1 2 3 4 5 6 ஃபார்முலா. 6 ஃபார்முலா இன் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபார்முலா தான். மொத்தம் இந்த 10 ஃபார்முலாஸ் நீ நல்லா தரவு பண்ணாவோ போதும், நம்மளுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெயினாக கான்செப்ட் கிளியராக இருக்கும். சரிங்களா? இப்போ கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படியே எல்லா ஃபார்முலாம் கீழே கொடுத்துக்கிறேன். 1 by 1 நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களாம்மா? சார். சரி, அப்படி பண்ணலாமா போகிறோம் பாருங்க. இப்போ நான் ஆல்ரெடி நல் கைப்பர்ஸ் பற்றி சொன்னேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இல்லைனாலும் மெட்டீரியல் அனுப்புகிறேன், கொஞ்சம் பார்த்துங்க. இது 2 மார்க் கொஸ்டின் வரும். 2 மார்க் கொஸ்டின் என்ன நடக்கும் அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க. இப்போ நல் கைப்பர்ஸ்னா என்ன அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் அபவுட் த பாப்புலேஷன் பராமீட்டர் பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? பாப்புலேஷன் பராமீட்டர் வச்சு சொல்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல் கைப்பர்ஸ் தான் சொல்லலாம். 1000 அதாவது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அந்த கான்செப்ட் படி இது வந்து பாப்புலேஷனுங்கிறது பராமீட்டர். இங்கே என்ன நோட் பண்ணுறாங்கன்னா மியூ கமா சிக்மா. இதில் வந்து மியூங்கிறது என்னென்னா மீன் எதுனா பாப்புலேஷன் மீன். மியூங்கிறது பாப்புலேஷன் மீன். சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நாட் பர் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது ரெக்கார்டிங்காக படிக்கிறத வந்து நல் கைப்பர்ஸ்ங்கிறாங்க. சரிங்களா? இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் கைப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் நல் ஹைபோதீசிஸ் கான்ட்ராடிக்ஷனாக இருந்தால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? a statement that directly contradict the null hypothesis. அப்போ நம்ம எடுக்கிற நல் ஹைபோதீசிஸ் கான்ட்ராடிக்ஷன் இருந்தால் நம்ம டைரெக்டாக வந்து ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் போக போகிறோம். சரிங்களா? this is accepted or rejected. ஓகே, நம்ம இது இங்கே இருக்கிற மீனிங் திரும்ப இங்கே வருது. சப்போஸ் இந்த டிசிஷன் இஸ் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட்னா நம்ம எங்கே போக போகிறோம்? அவர் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ்க்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இது கேன் பி கன்க்ளூட். இது என்ன எடுக்க போறோம்னா நல் ஹைபோதீசிஸ் அசீம் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன வேர்டுல யூஸ் பண்றாங்கன்னா there is no significant between அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இல்ல there is no significant between simple sample mean and population mean அப்படின்னு மீனிங்னா there is no significant between ஈக்குவலா இருக்கும். இல்ல sample mean is less than or equal to population mean இருக்கும். இல்ல ரெண்டு மீன் வந்து ஈக்குவலா இருக்கலாம், கிரேட்டர் தானா இருக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள்ல வந்து யூஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? இதே வந்து ஆல்டர்னேட் கைப்பர்ஸ்ல என்ன நடக்கும், இது ஆப்போசிட் மீன். ஈக்குவல் போட்டால் நாட் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போட்டால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் போட்டால் லெஸ் தென். அதான் இதனோட ஆப்போசிட் மீன். ஆல்டர்னேட்டிவ் என்னது, இது கிடைக்கக்கூடியது, இது கிடைக்காம இருக்குது. இது கிடைக்கலன்னு என்ன ஆகும், இந்த நல் கைப்பர்ஸ் வந்து டெஸ்ட் ஃபெயில் ஆகுதுன்னா என்ன மீனிங், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் கண்டிப்பாக. அப்போ வந்து என்ன பண்ண போறீங்க, ஆல்டர்னேட் கைப்பர்ஸ் எடுக்க போறீங்க.
இந்த டேபிள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இது 2 மார்க் கொஸ்டின். நல் ஹைபோதசிஸ் பத்தி டிஃபைன் பண்ண சொன்னாங்க. இந்த டேபிள் அப்படியே எழுதிருங்க. சரிங்களாம்மா? ஓகே. இந்த டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான். என்ன சொன்னேன்னா, ஒரு பொருள் வாங்குற கான்செப்ட் தான். நான் இது சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. ஒரு பொருள் வாங்குற கான்செப்ட் தான். இப்போ கட்சி நாட்டுங்கிறது என்ன? நல் ஹைபோதசிஸ். நாம என்ன எடுக்கிறோம்? அந்த பொருள் வந்து நல்ல பொருள்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அந்த நல்ல பொருள், ஒரு பொருள் நல்லா பார்த்துங்க. ஒரு லைட்டே வாங்குறேன்னு வச்சுங்களேன். இந்த லைட்டு வாங்கும்போது என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொருள் நினைச்சிட்டு எடுக்கிறீங்க. சரிங்களா? நல்ல பொருள் எடுக்கும் போது அது என்ன ஆகுது? கட்சி நாட்டு வந்து ட்ரூ. நீங்க செலக்ட் பண்ற கம்பெனி வந்து ஓகே, அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட். ஓகே, நல்ல கம்பெனி, நீங்க எடுத்த பொருள் நல்லா உழைக்குதுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கட்சிநாட் இஸ் ட்ரூ, தேர்ஃபோர் கட்சிநாட் இஸ் அக்செப்டட். நீங்க அக்செப்ட் பண்றதும் ட்ரூ ஆனதும் ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஒரு கம்பெனி வந்து ஒரு கேவலமா ஒரு அதாவது பொருள் வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல கம்பெனியே கிடையாது. பட் நீங்க என்ன பண்ணிடுறீங்க? செலக்ட் பண்ணிடுறீங்க. நல்லா பாத்துங்க. இந்த இது டைப் பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு கம்பெனி செலக்ட் பண்றீங்க. அந்த லைட் பொருள் வாங்குறது வந்து ஒரு மட்டமான கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அது பாத்தீங்கன்னா நம்ம சாம்பிள் டெஸ்ட்ல வந்து பாஸ், நம்மளுக்கு ஓகேன்னு கன்வீனியா மாதிரி வந்துருச்சு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணி வாங்கிடுறீங்க. அது செலக்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாளே வந்து அது உழைக்காம போயிடும். ஒரு 2 மாசத்துலயே 4 மாசத்துலயே போய் ஃபெயிலியர் ஆயிடும். அப்படிங்கும்போது யாருக்கோட ஃபால்ட்டா இருக்க போகுது? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, கட்சிநாட் இஸ் ட்ரூ. ஓகே, கட்சிநாட் இஸ் ட்ரூ பட் ரிஜெக்டட். ஓகே, இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல கம்பெனியோட பொருளை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒரு நல்ல கம்பெனியோட பொருளை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கம்பெனிக்கு லாஸ் ஆகும். சரிங்களா? ஒரு நல்ல கம்பெனியோட பொருள் மொத்தம் நீங்களே தெரியும் உங்களுக்கு, ஒரு 1000 பொருள்ல 1 or 2 ஃபால்ட் இருக்கு. கரெக்டுங்களா? நீங்க ஆல்ரெடி நீங்க சாம்பிளிங் இருக்கிறீங்க, மேபி நீங்க பீரியட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அனலைஸ் தெரியும். ஒரு குட் கம்பெனியோ இருந்துட்டு போகுது, ஒரு சின்ன டிபெட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கதான் போகுது. நாம எடுக்கிற சாம்பிள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சின்ன டிபெட்டிவ் ஐட்டம் நமக்கு கைக்கு வந்துருச்சு. பட் ரிமைனிங் இருக்கிற பொருள்லாம் பார்த்தா குட் குவாலிட்டி. நீங்க 10 பொருள் எடுக்கிறீங்க. 10 பொருள் எடுக்கும்போது 90 பொருள் இங்க இருக்குது. அந்த 10 பொருள்ல மேபி ஒரு 3 or 4 டிபெட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்க பாசிபிள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதனுடைய தியரிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இது பாசிபிள் இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியில் தயாரிக்கிற பொருள் வந்து நம்மளுக்கு எரர் வர சான்சஸ் இருக்கு ஒரு சில பொருள்ல. அந்த எரர் வர பொருள் வந்து நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா நல்ல கம்பெனிங்கிறாங்க சொல்லிட்டு நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, நம்ம ரிஜெக்ட் பண்றதும் இல்லாத நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதான் சொல்லுவோம், இந்த கம்பெனி பார்த்தா இந்த மாதிரி நடக்குது, அது வாங்கி எனக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் மொபைலே வாங்குறீங்க, மொபைல் பிராண்ட் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. ரியல்மி, ரெட்மி, எல்ஜி, சாம்சங் அப்படி இருக்குது. நாம ஒரு சிலர்ல பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்ட் கம்பெனி தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாம்சங் வாங்கினேன், எனக்கு 2 மாசத்துலயே வந்து எனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ சாம்சங்கிறது ஒரு நல்ல கம்பெனி எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். பட் நாம வாங்கின ஐட்டம் மட்டும் நம்ம டிபிகல்ட்டா இருக்கிறதுனால நம்ம மட்டும் பாதிக்காம மற்றவங்கள்ட்டையும் போயிட்டு இது வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்களும் யோசிப்போம், சாம்சங் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், நம்ம வாங்க வேண்டாம்னு சொல்லி நினைப்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? சாம்சங்கிறது குட் கம்பெனி. பட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற பொருள் வந்து சாம்பிள் டெஸ்ட் வந்து சம் டிபெட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம வேண்டாம்னு சொல்லும்போது நம்மளே மட்டும் வாங்க விடாம மற்றவங்களையும் வாங்க விடாம பண்றோம். அப்படிங்கும்போது என்ன ஆகுது? ப்ரொடியூசர் ரிஸ்க் ஆகும். ஏன்னா அவன் தயாரிச்சு வச்சிருப்பான், மேனுஃபேக்சரிங்ல தயாரிச்சு வச்சிருப்பான். அப்ப அது என்ன ஆகும்? அவனுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து குறையும். சரிங்களா? அந்த ஒரு சில சாம்பிளுக்குனால என்ன ஆகுது? அவனுடைய சேல்ஸ் குறையும். தட் டைப் ஆஃப் எரர் பார்த்தீங்கன்னா டைப் 1 எரர். தட் டைப் ஆஃப் எரர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரிஸ்கா இருந்தா டைப் 1 எரர். சரிங்களாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத டைப் 1 எரர் என்ன நடந்ததுன்னு? டைப் 1 எரர்னு என்ன புரிஞ்சுதாப்பா? கம்பெனி குட், நல்லா பாத்துங்க. ஒரு பொருள் செலக்ட் பண்ற கம்பெனி பாத்தீங்கன்னா குட். பட் நீ செலக்ட் பண்ற சாம்பிள் ஐட்டம் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷனா இல்லாத போது நீ என்ன பண்ணுவ? அந்த கம்பெனியோட பொருளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவ. அந்த கம்பெனியோட பொருளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவ. அப்ப ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும்? அந்த குட் கம்பெனியோட இருக்கிற ப்ராடக்ட் என்ன ஆகும்? அப்படி ஸ்டாக் வந்து ஸ்டாப் ஆகி கிடக்கும். அப்படி என்ன ஆகும்? சேல்ஸ் ஸ்டாப் ஆகும்போது யாரோட ரிஸ்கா இருக்க போகுது? எவன் தயாரிக்கணும்னா அவனோட ரிஸ்கா இருக்கும். தட் டைப் ஆஃப் ரிஸ்க் இஸ் கால்ட் ப்ரொடியூசர் ரிஸ்க். சரிங்களா? அப்ப கட்ச் நாட் ட்ரூனா இதுதான் நடக்குது. கம்பெனி குட் பட் நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்ப நீ அடுத்த கம்பெனி செலக்ட் பண்றீங்க, கட்ச் நாட் ஃபால்ஸ். அப்படின்னா என்னன்னா, நீ சாம்பிள் எடுக்கிறீங்களா? ஒரு நார்மலான கம்பெனி இல்லாத ஒரு பேட் கம்பெனி, அதாவது ப்ராடக்டே நல்ல ப்ராடக்ட் இல்லை. இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து போலியை நிறைய உருவாக்கி நிறைய கொண்டு வந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் சாம்பிள் செலக்ட் பண்ணுற 1 or 2 பொருளோட இது வந்து என்ன ஆகுது?
குட் குட் ப்ராடக்டா வருது சரிங்களா. 1 ஆர் 2 வந்து உங்களுக்கு லக்கு, அவங்க வந்து தயாரிக்கிற பொருள் மட்டமான பொருளா இருந்தாலும் நமக்கு கைக்கு வர்றது வந்து ஓரளவுக்கு நல்ல பொருளா மாதிரி கிடைக்குது. அப்படின்னு என்ன பண்ண போற, ஒரு 10 பொருள் எடுத்து செக் பண்ணிட்டு இதுல பார்த்தீங்கன்னா 10 பொருளுக்கு ஒரு 5, 6 இது வந்து டிபெக்டிவ் ஐட்டமா இருக்கும்போது, இந்த 10 பொருள் எடுக்கும்போது இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொருள் மட்டும் டிபெக்டிவா இருக்கும், மீதி 8 பொருள் வந்து உங்களுக்கு குட் குவாலிட்டியா இருக்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கும். அப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, அந்த பாப்புலேஷன் நீங்க எவ்வளவு கண்டென்ட் வாங்க நினைக்கிறீங்க அவ்வளவு கண்டென்ட் வாங்கிடுவீங்க சரிங்களா. பாத்தீங்கன்னா இந்த 10 பொருள் தவிர மற்ற பொருள்லாம் டிபெக்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய டிபெக்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கும், நிறைய டிபெக்டிவ்ஸ் இருக்கும். கம்பெனி ஓரளவுக்கு நார்மல் பிராண்ட் தான். நீங்க செலக்ட் பண்ற இந்த மாதிரி நடக்கும்போது இது யாருக்கு லாஸ் ஆக போகுது, நமக்கு தான் லாஸ் ஆக போகுது. நம்ம யார் வாங்குறோமோ நாம தான் லாஸ் ஆக போறோம். ஏன்னா கம்பெனி நார்மல் கம்பெனி தான், அந்த அளவுக்கு குட் கம்பெனி கிடையாது. சாம்பிள் ஐட்டம் 1 ஆர் 2 ஐட்டம் வந்து குட்டா இருக்கணும்னா நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிடுவோம். அப்படிங்கும்போது என்ன நடக்கும், நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயும் ஃபால்ட் ஆகிடும், ஏதாச்சும் இதாயிரும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு லாஸ் ஆக போகுது சரிங்களா. இது யாரோட ரிஸ்க்னா கன்சியூமர் ரிஸ்க், டைப் 2 எரர் கன்சியூமர் ரிஸ்க். அந்த பால்ஸுங்கிறத நீ வந்து அக்செப்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டுனா தப்பிச்ச. பேட் கம்பெனி அல்லது குட் குவாலிட்டி இல்லாத கம்பெனி வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா ஓகேன்னு சொல்லி தப்பிச்சிங்க. சப்போஸ் அது நம்ம கிடைக்கக்கூடிய பொருள் வந்து ஓகே அக்செப்ட் சொல்லி வாங்கும்போது நம்மளுக்கு ஃபால்ட்டா வரப்போ வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து நமக்கு தான் ஆகும். அதனால தான் வந்து இது கன்சியூமர் ரிஸ்க் சரிங்களா. புரிஞ்சுதாமா? நல்ல ஐடியா புரிஞ்சுக்குங்க. 2 கான்செப்ட் தான். நீங்க செலக்ட் பண்றது ஹச் நாட், அக்செப்டடா ரிஜெக்டடா. அக்செப்டட்னா என்ன நடக்குது, நோ ப்ராப்ளம். ரிஜெக்டட்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஃபால்ட் சரிங்களா. ஹச் நாட் இஸ் குட் கம்பெனி, அக்செப்ட் பண்றியா ரிஜெக்ட் பண்றியா. அக்செப்ட் பண்ணா பிரச்சனை கிடையாது, அதே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டைப் உண்டர். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ், ஹச் நாட் வந்து பேட் கம்பெனி. பேட் கம்பெனினா குவாலிட்டி வந்து வேற இருக்குது. அப்படிங்கும்போது நீங்க அக்செப்ட் பண்றியா ரிஜெக்ட் பண்றியா, நம்மளுக்கு மெயினா ரிஜெக்ட் தான் பண்ண வேணும். பட் நம்ம தெரியாம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து டைப் 2 எரர். தட் மீன்ஸ் கன்சியூமர் ரிஸ்க் சரிங்களா. அப்ப இந்த மாதிரி போட்டு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் 2 மார்க் ஈஸியா வாங்க முடியும் சரிங்களா. கட்ச் நாட் அக்செப்டட், கட்ச் நாட் ரிஜெக்டட். நாம அக்செப்ட் பண்றோம்னா ரிஜெக்ட் பண்றோமா. அக்செப்ட் பண்ணா பிரச்சனை கிடையாது, ரிஜெக்ட் பண்ணா யாருக்கு ரிஸ்க், நல்ல கம்பெனி. நாம ரிஜெக்ட் பண்ணா ப்ரொடியூசர் ரிஸ்க், அவங்க வந்து அப்படியே தேக்கி நின்ற அவங்களோட மெட்டீரியல். அதே மாதிரி கட்ச் நாட் வந்து பேட் கம்பெனி, நம்ம செலக்ட் பண்றோமா செலக்ட் பண்ணலையா, அக்செப்டடா ரிஜெக்டடா. ரிஜெக்ட் பண்ணா நம்ம பிரச்சனை கிடையாது, அக்செப்ட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால்ட் எ டைப் 2 எரர். டைப் 2 எரர்னா கன்சியூமர் ரிஸ்க். ஓகேங்களா. இது 2 மார்க் क्वेश्चन கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க சரியாமா. ஓகே. இது எல்லாமே 2 மார்க், 2 மார்க் முடிச்சுக்கிறேன். அடுத்து கிரிட்டிக்கல் ரீஜன். கிரிட்டிக்கல் ரீஜன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கிரிட்டிக்கல் ரீஜன்ங்கிறது வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வச்சு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் ரீஜன் ஒன்றும் இல்லை, நம்ம அக்செப்ட் பண்றோமா ரிஜெக்ட் பண்றோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கு வந்து சம் டெஸ்டிங் இருக்குது. அந்த டெஸ்டிங் வச்சு நம்ம ஆல்ரெடி டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் சொன்னோம்ல, அந்த மாதிரி வச்சு நம்ம இது பண்றோம் சரிங்களா. அது வந்து டேபிள் வேல்யூ ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டேபிள் வேல்யூ வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஒரு ஐடியாவில் சொல்லி போடுவாங்க. அது வந்து ஆல்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணி நோட் பண்ணுவாங்க சரிங்களா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் வாங்குறது எப்படி இருக்கணும், அக்செப்டட் தான் அதிகமாக இருக்கிறது, ரிஜெக்டட் அதிகமாக இருக்கக்கூடாது கரெக்டா. தட் மீன்ஸ் ஃபெயிலர் அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து மேக்ஸிமம் இந்த ரீஜனுக்கு பேரு அக்செப்டட் ரீஜன் சரிங்களா. இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனுக்கு பேர் அக்செப்டட் ரீஜன். இந்த ஆல்பா வேலைக்கு உள்ளார இருக்குது. இந்த ஆல்பா வேலைக்கு எப்போ வெளியே போகுதோ அதுதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் ரீஜன் சரிங்களா. இங்க வருது பார்த்தீங்களா, இந்த ரீஜனுக்கு பேர் தான் வந்து நம்மளுடைய கிரிட்டிக்கல் ரீஜன். அப்போ நான் என்னது டேபிள் வேல்யூ வச்சு இது பார்க்க போறேன். நம்ம டேபிள் ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க சஜஷன் உங்களுக்கு இப்போ டேபிள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. மேபி ஃபர்தர் கிளாஸுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே. ஆல்ரெடி அவருக்கு அனுப்பிட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு தான் அனுப்பிக்கிறேன், பார்த்துக்கோங்க சரிடா. இந்த ரீஜன் அதாவது இந்த ஆல்பா வேல்யூக்கு, இந்த ஆல்பா வேல்யூக்கு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா நம்மளுடைய டெஸ்டிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப இந்த ஆல்பா வேல்யூக்கு மேல வருது பாத்தீங்களா, இந்த ரீஜனுக்கு பேரு வந்து ரிஜெக்டட் ரீஜியன். இந்த ரீஜனுக்கு பேரு ரிஜெக்டட் ரீஜியன். அப்ப இந்த ஆல்பா ரீஜன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கலுக்கு மேல போகக்கூடாது. ரிஜெக்டட் ஆர் கிரிட்டிக்கல் ரீஜன் இங்க இருக்குது பாத்தீங்கன்னா, இங்க உள்ள இருக்குது பாத்தீங்களா, இதுக்கு பேரு அக்செப்டட் ரீஜன். ஓகே, இந்த ரீஜனுக்கு பேர் வந்து அக்செப்டட் ரீஜன். அப்ப நம்ம கிரிட்டிக்கல் ரீஜனுங்கிறது என்னது, ரிஜெக்டட் ரீஜனுக்கு போயிட்டு நம்ம வரதா வந்து நம்மளுக்கு வந்து சரிங்களா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இது அக்செப்டட் ரீஜன். ரிஜெக்டட் ரீஜன் வந்து இஸ் கால்ட் எ கிரிட்டிக்கல் ரீஜன். ரிஜெக்டட் எது வராங்களோ அவங்க வந்து கிரிட்டிக்கல் ரீஜன். ஓகே, புரியுங்களாமா. இது எல்லாமே நம்ம எங்க பார்க்க போறோம்,
நம்ம டெஸ்ட் எடுத்து பண்ணுவோம் பார்த்தீங்களா, டிஎஃப் கை டெஸ்ட்னு ஒன்று சொன்னால் நார்மல் ஃபர்ஸ்ட்டு அதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, நல் ஹைபோதீசிஸ் ரிஜெக்டடா, அந்த நல் ஹைபோதீசிஸ்ங்கிறது நம்ம வந்து ஆல்பா லெவல் ஆஃப் சிமிலிங் வச்சு நம்ம பேசுறது நல் ஹைபோதீசிஸ். அட்லீஸ்ட் இந்த டயக்ராம் போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, நம்ம எப்படி இது பண்ணுறோம்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க்கு. இப்போ அடுத்த 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் டெயில் டெஸ்ட், 2 டெயில் டெஸ்ட். இதுதான்ப்பா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ஒன் டெயில் டெஸ்ட், 2 டெயில் டெஸ்ட் எங்கே நோட் பண்ணணும்னா கட்ச் நாட்லேயே மென்ஷன் பண்ண போகிறோம். கட்ச் நாட்டில் எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம்னா, அவன் ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பான். அந்த தியரிட்டிக்கல் ப்ராப்ளத்தை வந்து அவனே மென்ஷன் பண்ணியிருப்பான். ஒன் டெய்லா 2 டெய்லாங்கிறது இன்டைரக்டா மென்ஷன் பண்ணிப்போம். அதை நம்ம தியரி படிக்கும்போது நம்மளுக்கு புரியும். ஒன் டெய்ல் வருமா 2 டெய்ல் வருமா. சரிங்களா? இப்போ ஒன் டெய்ல் டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. இங்கே போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் 2 பக்கம் நம்மளுக்கு ரீஜியன் டிவைட் ஆகிட்டு வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் 2 டெய்ல் டெஸ்ட். 2 பக்கம் டிவைட் ஆகிட்டு வந்ததுன்னா ரீஜியன் வந்து அதுக்கு 2 டெய்ல் டெஸ்ட். இப்போ ஒன் டெய்ல் டெஸ்ட்னா என்னன்னா, ஏதோ ஒரு பக்கம் மேபி ரைட் சைடு இருக்கலாம் ஆர் லெஃப்ட் சைடு இருக்கலாம். ஆர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டிருப்பேன் லெஃப்ட் சைடு இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் ஆகிட்டு வந்துருச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஒன் டெய்ல் டெஸ்ட். அப்போ 2 டெய்ல் டெஸ்ட்னா என்ன இருக்க போகுது, there is no significant between the two population mean. That is the same idea. We assume that the null hypothesis is mu equal to mu naught. இதே பார்த்தீங்கன்னா ஒன் டெய்ல் டெஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சார் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஐடியாவில் இருக்கும். லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஐடியாவில் இருக்கும். சப்போஸ் கட்ச் நாட் அந்த மியூங்கிற வேல்யூ கிரேட்டர் தென் சம் வேல்யூஸ் இருந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ ரைட் டெய்ல் டெஸ்ட். ஒன் டெய்ல் ரைட் டெய்ல் லெஃப்ட் டெய்ல் இருக்குதுல்ல, அதே மியூங்கிற வேல்யூ லெஸ் தென் சம் வேல்யூஸ் இருந்ததுன்னா இதுக்கு பேர் லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட். லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட் அது நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, ஒரு ப்ராப்ளத்துல அது சின்ன வேர்டு இருக்கும், அந்த வேர்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ ஒன் டைம்ங்கிறது 2 டைம்ங்கிறது இங்கே தான் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் வச்சு நம்ம டயக்ராம் நாம தான் போட போறோம். சரிங்களா? அப்போ அவனே மென்ஷன் பண்ண தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் போது 2 டெய்ல் நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அங்க வந்து என்ன கொடுத்துருப்பானா, இங்க வேர்டு கொடுத்துருப்போம் பாருங்க. ஒன் டெய்ல் 2 டெய்லுக்கு வந்து ஒரு வேர்டு கொடுத்துருப்போம், இன்க்ரீசிங்கா டிகிரீசிங்கா அந்த மாதிரி தான். இங்க பாருங்க, த பேட்டரிஸ் லைஃப் இஸ் கிரேட்டர் தேன் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்போம். அப்போ கிரேட்டர் தேன்னா இதுக்கு பேர் ரைட் டெய்ல் டெஸ்ட். இதுக்கு பேர் கிரேட்டர் தேன் போது ரைட் டெய்ல் டெஸ்ட். அதே பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா இஸ் கால்ட் லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதே மாதிரி இன்க்ரீசிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா ரைட் டெய்ல் டெஸ்ட், இன்க்ரீசிங் கொடுத்துறான். அதே மாதிரி டிகிரீசிங்னு ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா இஸ் கால்ட் லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட். அந்த மாதிரி தியரியில வரும்போதே கொடுத்துருவோம். ஒவ்வொரு ப்ராப்ளத்துல வரும்போது நமக்கு வந்து இன்டைரக்டா மென்ஷன் பண்ணிருப்போம். அதுல இருந்து நம்ம ஒன் டெய்ல் டெஸ்டா 2 டெய்ல் டெஸ்டா நம்ம செக் பண்ண முடியும். அதை வச்சுட்டு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் இருக்கும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஒன் டெய்ல் டெஸ்ட் எடுக்கிறதா இல்லை 2 டெய்ல் டெஸ்ட் எடுக்கிறதாங்கிற கான்செப்ட் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதனோட மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் சொல்றதே. மேபி இதோட 4 2 மார்க் 1 2 3 4 2 மார்க் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த 2 மார்க் வரும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த 2 மார்க் என்னன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். அடுத்த 2 மார்க் என்னன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் எப்படி நோட் பண்ணுவோம்னா ஆல்பா நோட் பண்ணுவோம். எப்படி நோட் பண்ணுவோம்? ஆல்பா நோட் பண்ணுவோம். இந்த ஆல்பா வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஆல்பா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த ஆல்பா வேல்யூ மேக்ஸிமம் எப்படி எடுக்கிறாங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு 1% எடுப்பாங்க, 5% எடுப்பாங்க, இல்லைன்னா 10% எடுப்பாங்க. ஸோ அவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இது 3ல எது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவன் கொடுக்காத பட்சத்தில் நாம செலக்ட் பண்ணுறது வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் என்னன்னா, நம்ம எடுக்கிறது வந்து கண்டிப்பாக 100% ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? நம்ம எடுக்கிற சாம்பிள் வந்து 100 அவுட் ஆஃப் 100 வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 99% கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்ம 95% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாவே அந்த பொருள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாங்க தான் போகிறோம். ஓகேங்களா? இந்த 3ல ஏதோ ஒன்று நடந்தாவே அந்த பொருள் நம்ம வாங்க தான் போகிறோம். மேக்ஸிமம் எந்த பொருளுமே 100 அவுட் ஆஃப் 100 இருக்காது. ஏன்னா நம்ம தயாரிக்கும் போது லைட்டாக அந்த மேனுஃபேக்சரிங் வந்து சம் ஃபால்ட் இருக்க தான் போகுது. ஒரு சோப்பு கூட சொல்லுவாங்க 99.999 சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு கிடைக்கும் மாதிரி தான் அது ட்ரூவே கிடையாது. சரிங்களா? அது சம் ஃபால்ட் இருக்க தான் போகுது. அதனால நம்ம அவனே சொல்லிட்டேன்னா நம்ம அதை எடுக்க போறோம். பட் நம்ம செலக்ட் பண்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 95% சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஓகே, கன்வீனியாக எடுத்துக்குவோம். ஸோ அதனால அவன் ஆல்பா என்ன சொல்றான்? 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். அப்படிங்கும்போது என்ன, இந்த 5% மேல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா தட் மீன்ஸ் ஃபால்ட் வந்து 5% மேல இருந்ததுன்னா அதை நம்ம வந்து எடுக்க மாட்டோம். சரிங்களா?
5% என்னது 100%க்கு நம்ம வந்து 5% ஃபால்ட் இருந்தாவே ஓகே எடுத்துக்கலாம். பட் அதுக்கு மேல போச்சுன்னா வந்து நம்ம எடுக்கிறது நம்ம யோசிச்சு தான் எடுக்கணும். சரிங்களா? தட் இஸ் கால்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டியோட பெஸ்ட் ஐடியா. அதனால இங்க வந்து நிக்குது. 100% ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய 5% ஆல்பாங்கிற வேல்யூ இங்க இருக்கும். ஆல்பாங்கிற வேல்யூ நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இங்க இருக்கும். சரிங்களாமா? திஸ் இஸ் ஆல்ரெடி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டயக்ராம் போட்டு ஆல்பா செலக்ட் பண்ணிட்டு அதோட டிஸ்கஷன் எழுதிங்கன்னா லெவல் ஆஃப் செக்யூரிட்டியோட கான்செப்ட் முடியும். சரிங்களா? மொத்தம் 5 2 மார்க் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரியாமா? இது எல்லாமே 2 மார்க் கட்டிப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. அடுத்தது மூவ் பண்ணலாமா? சார். ஓகே சரி, இனிமேட்டு வரதெல்லாம் ஃபார்முலாமா? இது வரைக்கும் உங்க தியரி, இனிமேட்டு ஃபார்முலா வச்சு எப்படி ப்ராப்ளம் போட போறோம் அப்படிங்கிறது ஒன்று தான். பெஸ்ட் ஒரு ஃபார்முலா பேசிக் ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்சு வரும். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன். எந்த வேல்யூ இருக்கணும், என்னங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்கணும், லெஸ் தேன் 30 இருக்கணும். லெஸ் தென் 30 இருந்தால், அதாவது நான் 10 பொருள் எடுத்து செக் பண்ண சொன்னேன், 20 பொருள் எடுத்து செக் பண்ண சொன்னோம்ல, அந்த மாதிரி பொருள் எடுத்து நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற சாம்பிள்ஸ் ஐட்டம் வந்து லெஸ் தென் 30 இருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக பேசிக் கான்செப்டுக்கு என்னென்ன ஃபார்முலா வருங்கிறது இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ என்னது, நான் என்னங்கிறது என்ன, சாம்பிள் சைஸு 10 ஐட்டமா 20 ஐட்டமா அதை வச்சு பார்க்கறது. இது மீனோட ஃபார்முலா என்னது, இது சாம்பிள் மீன். நல்லா பாருங்க, மியூ நோட் பண்ணாங்கன்னா பாப்புலேஷன் மீன், எக்ஸ்பார் நோட் பண்ணாங்கன்னா சாம்பிள் மீன். எக்ஸ்பார் நோட் பண்ணாங்கன்னா சாம்பிள் மீன், மியூ நோட் பண்ணாங்கன்னா பாப்புலேஷன் மீன். இந்த பாப்புலேஷன் மீன் மேக்ஸிமம் கிவன் ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 95% கிவன் எல்லாமே பாப்புலேஷன் மீன். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 lakhs ஐட்டம் இருக்கும். அதை வந்து நம்ம உட்காந்து கால்குலேட்டர் போட முடியாது. அதனால கம்பல்சரி பாப்புலேஷன் மீனும் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு சில ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் மீன் இல்லை சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிச்சு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனாலும் அவனும் இது டேரெக்டாக கொடுத்துருவாங்க, ப்ராப்ளத்தையும் கொடுத்துருவாங்க. அதனால தான் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். சம்மேஷன் எக்ஸ் பை என்னங்கிறது வந்து சாம்பிள் மீன், பாப்புலேஷன் மீன் வந்து ஃபார்முலா தேவைப்படாது. சேம் ஃபார்முலா தான், பட் டேட்டா வந்து பெரிய டேட்டா இருக்குன்னா அவன் மேக்ஸிமம் கொடுத்துருவான். சரிங்களாமா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர்டு. எஸ் ஸ்கொயர்டுங்கிறது வேரியன்ஸ். எதனோட வேரியன்ஸ்? சாம்பிள் வேரியன்ஸ். ஓகே, எஸ் ஸ்கொயர்டுங்கிறது வந்து சாம்பிள் வேரியன்ஸ். இதனோட ஃபார்முலா பாருங்க. இதே பாப்புலேஷன் வேரியன்ஸ்ல டிவைட் பை n இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது, டிவைட் பை n மைனஸ் 1 இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இது ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட பாப்புலேஷன் வேரியன்ஸ் சொல்றது. இது வந்து சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால சிக்மா நோட் பண்ணும். சிக்மா நோட் பண்ணும். இது எல்லாமே சிங்கிள் டேட்டா கொடுத்திருந்தாலும் நம்ம இங்க கீழே வரது பார்த்தீங்கன்னா இது டபுள் டேட்டா கொடுத்தனால இதை யூஸ் பண்ண போறோம். டபுள் டேட்டாவோட கான்செப்ட் வந்து இது ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டபுள் டேட்டா வந்துன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் யூஸ் ஆகிற ஃபார்முலா. டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் அண்ட் லார்ஜில் இஜெட் டெஸ்ட்டோட மீன் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 8th 9th 10th இந்த ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கொயர் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு பேசிக் ஃபார்முலா இருக்கும். 8th 9th 10th அண்ட் ஆல்சோ 11th அண்ட் ஆல்சோ 12th இது வரைக்கும் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் நோட் பண்ணுற ஃபார்முலாவாக வருது. ஓங்கிறது அப்சர்வ் வேல்யூ, ஈங்கிறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஆர்டிங்கிறது ரோட் டோட்டல், சிடி காலர் டோட்டல். இந்த ஆர் நோட் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், அந்த சி நோட் பண்ணுறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபார்முலா. இதை கொஞ்சம் ப்ராப்ளம் இப்போ எனக்கு ஸ்டார்டிங்காக கொடுத்தனா இது நோட்டேஷனாக கீழே வரப்போகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். இப்போ ப்ராப்ளத்துகளோட மெயின் கான்செப்ட் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்க்ரீன் கிளியராக தெரியுதுங்களா, இல்லை என்னாச்சும் மங்களா இருக்குதுங்களா? இல்லை, கிளியராக இருக்குது சார். கிளியராக இருக்குது. சரி, மொத்தம் நான் சொன்னதுதான். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்க போகுது? ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் ஆல்ரெடி சொன்னது n வந்து லெஸ் தென் 30 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். டி டெஸ்ட் இருக்கும், எஃப் டெஸ்ட் இருக்கும் அண்டு கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இந்த டி டெஸ்ட்டுக்கு ரெண்டு ஃபார்முலா. டி டெஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னா சிங்கிள் மீன் டெஸ்ட்டு அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டபுள் மீன் டெஸ்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் த டபுள் மீன் டெஸ்ட். இந்த ரெண்டு டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கை ஸ்கொயருக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று குட்னஸ் ஆஃப் பிட்டு, இன்னொன்று ஆடிட்டிவ். குட்னஸ் ஆஃப் பிட்டு ஒன்று, ஆடிட்டிவ். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2 1 3 5 ஃபார்முலா வரும். ஓகே, அந்த 5 ஃபார்முலா தான் இந்த டேபிள் இருக்கு. சரியாப்பா? நான் எடுத்தபடி சொல்லிக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னா என்ன வேணும், மெயினா கச் நாட் டிஃபைன் பண்ணணும். அந்த கச் நாட் என்னவா இருக்க போகுது இங்க பாருங்க. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் த பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன். எதுக்கு? டி டெஸ்ட், சிங்கிள் மீன் டெஸ்ட்.
அதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைட் பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் டிவைட் பை ரூட் என். இது டினாமினேட்டர் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா எஸ் டிவைட் பை ரூட் என் இதாக இருக்கலாம். ஆர் எஸ்டி டிவைட் பை ரூட் ஆஃப் என் மைனஸ் ஒன்னாக இருக்கலாம். எஸ்டின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மேலே ஃபார்முலா இருந்ததுக்கலாம் எஸ்டி டிவைட் பை என் மைனஸ் ஒன்னாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது டேபிள் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம சாம்பிள் ஐட்டம்ஸ் வச்சு தான் சொல்றாங்க. அப்போ அதனோட ஃபார்முலா என்னது n-1. இந்த டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஆல்பா. ஆல்பாங்கிறது என்ன சொன்னேன்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் வச்சு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஆல்பா வச்சுட்டு 1%, 5%, 10% அப்படின்னு பார்த்துட்டு இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த டேபிளில் போய் பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இங்க வருது பாத்தீங்களா? நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இங்க வர்ற வேல்யூ இந்த வருது பாத்தீங்கன்னா டேபிள் வேல்யூ இதையும் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கன்க்ளூஷன் டிபெண்ட் பண்ண போறோம். கன்க்ளூஷன் டிபெண்ட் பண்ண போறோம். எப்படி டிபெண்ட் பண்ண போறீங்க? இதுக்கு பேர் சிவி. இந்த கால்குலேட்டர் வேல்யூ டேபிள் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன் என்னவா இருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்ததுன்னா நம்மளோட கச் நாட் இஸ் அக்செப்டட், அதர்வைஸ் ரிஜெக்டட். ஓகே, அதர்வைஸ் ரிஜெக்டட். தட் இஸ் a very important point. சரியாப்பா? இந்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. இந்த ஸ்டெப் தான் இந்த யூனிட் ஃபுல்லா நடக்கும் போது என்ன நடக்கும் போது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய தியரியாவோ இல்லை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. கொடுத்த முடியும் என்ன பண்ண போறீங்க? ஸ்மால் சாம்பிளா லார்ஜ் சாம்பிளா பார்க்க போறீங்க. அதாவது n less than 30 இல்ல n greater than 30 பார்க்க போறீங்க. பார்த்த பின்னாடி என்ன பண்ண போறீங்க? h நாட் டிபெண்ட் பண்ண போறீங்க. h நாட் எப்படி டிபெண்ட் பண்ண போறீங்க? இது less than 30 greater than 30 பார்த்துட்டு என்னெல்லாம் கொடுத்துக்கிறான்னு செக் பண்ண போறீங்க. மீன் வேரியன்ஸ் கொடுத்துக்கிறானா இல்ல வேற எனர்ஜி கொடுத்துக்கிறானா செக் பண்ண போறீங்க. செக் பண்ணிட்டு நீங்க இந்த 5 டெஸ்ட்ல எது வரும்னு செக் பண்ணிக்குவீங்க. அந்த தியரி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓ இந்த டெஸ்ட் தான் வருது, இந்த டெஸ்ட் தான் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ன பண்ணுவீங்க? அந்த தியரி படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ன பண்ண போறீங்க? கச் நாட் என்னன்னு டிபெண்ட் பண்ணிடுவீங்க. எப்படி டிபெண்ட் பண்ணுவீங்க? லெஸ் தென் 30 அதுல மீன் கொடுத்திருந்தாவே லெஸ் தென் 30க்கு டி டெஸ்ட் தான். மீன் ஒரு வேர்டு, மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்திருந்தாவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட் தான் 95%. ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் எஃப் டெஸ்ட்டுக்கு போவோம். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால தான் வந்து தேர்ட் டெஸ்டிங் அப்போ தியரி இருக்கும்போது நம்ம பயந்துட்டு ஐயோ கஷ்டம்னு நினைக்கிறோம். பட் 2-3 டைம் படிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லெஸ் தென் 30 செக் பண்றீங்க. அதுல மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருந்தாவே நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ற கான்செப்ட் என்னவா இருக்கும்போது டி டெஸ்டா இருக்கும் போது அந்த டி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கச் நாட் டிபெண்ட் பண்ண போறீங்க. கச் நாட் என்னது? சிங்கிள் மீன் கொடுத்திருந்தானா, ஒரே ஒரு மீன் கொடுத்திருந்தானா, சாம்பிள் மீன் வந்து ஒரே ஒரு மீன் கொடுத்திருந்தானா நீங்க வந்து இந்த டெஸ்ட் எடுப்பீங்க. அதே 2 மீன் எக்ஸ் பார் ஒய் பார் 2 கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு போடுவாங்க. டபுள் மீன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டெஸ்ட் எடுக்க போறீங்க. சரியாப்பா? அது ப்ராப்ளம் ஒவ்வொரு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன புரியும்? இப்போதைக்கு நீங்க தியரி கிளியர் ஆகிங்க. அப்பதான் ப்ராப்ளம் போகும்போது நீங்க டக்குன்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ கச் நாட் டிபெண்ட் பண்ண முடியும் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன ஃபார்முலா வரும்? டிபெண்ட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இந்த 5க்குமே என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்துக்குங்க. இந்த டேபிள் அப்படியே அனுப்பிடுவேன். 5க்குமே என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு என்ன நடக்க போகுது? அது கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, அது கரஸ்பாண்டிங் டேபிள் வேல்யூ என்ன, அப்புறம் கன்க்ளூஷன் என்ன. இது எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த யூனிட் ஃபுல்லா இதுதான் நடக்க போகுது. மொத்தம் எத்தனை ஃபார்முலா இருக்குது? 10 ஃபார்முலா இருக்குது. அப்படின்னா மீனிங் என்ன? 10 கான்செப்ட் தான் இருக்குது. இந்த 10 கான்செப்ட்டுக்கு என்ன நடக்க போகுது? 10 கான்செப்ட் இதே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? தியரி படிக்கிறீங்க. தியரி படிச்சு n less than 30 இல்ல n greater than 30 பாக்குறீங்க. பார்த்த பின்னாடி அடுத்த ஒர்க் என்ன? அடுத்த ஒர்க் வந்து டக்குன்னு கச் நாட் டிபெண்ட் பண்றீங்க. ஏன்னா என்ன டெஸ்ட் இதுல இருந்து என்ன டெஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. ஃபைண்டிங் த டெஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லி கச் நாட் டிபெண்ட் பண்றீங்க. கச் நாட் டிபெண்ட் பண்ண முடியும் என்ன பண்றீங்க? இங்கே ஃபைண்டிங் த டெஸ்ட்னு போட்டேன். அப்படின்னு அது டியா எஃப்பா கை ஸ்கொயர்டா இல்ல லார்ஜ் சாம்பிளா ப்ரொபோஷனல் டெஸ்டா லார்ஜ் சாம்பிளா அப்படின்னு பார்க்க போறீங்க. அப்படி பார்த்த முடியும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கால்குலேட்டர் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சிடும். ஆல்பா வேல்யூ அவங்க கொடுத்துக்கிறானா இல்லையா பாக்குறீங்க. கொடுக்கலன்னா நீங்க எடுத்துக்கிறீங்க. எடுத்த பின்னாடி என்ன பண்ண போறீங்க? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவே வந்துடும். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க. டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன நடக்கும் போது யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி கம்பேர் டு கால்குலேட் வேல்யூ அண்ட் டேபிள் வேல்யூ அப்படின்னு கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கன்க்ளூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. கால்குலேட்டர் வேல்யூ should be less than or equal to டேபிள் வேல்யூ இருந்தா கச் நாட் நீங்க டிபெண்ட் பண்றது அக்செப்டட், அதர்வைஸ் ரிஜெக்டட். இவ்வளவுதான் கண்ணு. இந்த யூனிட்ல மெயின் கான்செப்ட் இந்த பாயிண்ட் தான். திரும்ப இந்த பாயிண்ட் தான் வரப்போகுது. சரிங்களா? இந்த 5-6 பாயிண்ட் உங்களுக்கு எனர்ஜி டவுட் இருக்குதா? என்ன சொன்னேன்?
தியரிட்டிக்கலாக ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. அதை வந்து என்ன பண்ண போறீங்க, என் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. லெஸ் தென் 30-யா இல்லை கிரேட்டர் தென் 30-யா அனலைஸ் பண்ணுறீங்க. லெஸ் தென் 30ன்னு என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன், டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். கிரேட்டர் தென் 30ன்னு என்ன டெஸ்ட் சொன்னேன், லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிளில் வந்து மீன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ப்ரொபோஷனல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண முன்னாடி என்ன பண்ணுவோம்னு சொல்லிக்கிறேன், கட்ச் நாட் டிவைட் பண்ண போறீங்க. என்னென்ன கொடுத்துக்கிறாம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்ச் நாட் இங்கே இருக்கிற லைன் எழுதினா போதும். அங்கே என்ன கொடுத்துக்கிறாம பார்த்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்ச் நாட்டை என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிச்சு இது எழுதிங்கன்னா போதும். கட்ச் நாட் இருக்கிற டேபிள் இருக்கிறது எழுதினா போதும். நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம். கட்ச் நாட் எழுத போறீங்க. கட்ச் நாட் எழுதுன முன்னாடி இங்கேயே என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கு உண்டான கால்குலேட்டர் வேல்யூ எழுதுவீங்க, அதுக்கு உண்டான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எழுதுவீங்க, அதுக்கு உண்டான ஆல்பா வேல்யூ எழுதுவீங்க, அதுக்கு உண்டான டேபிள் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அப்போ நம்மளுக்கு மெயின் யாரு, இன்ன வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு கால்குலேட்டர் வேல்யூ டேபிள் வேல்யூக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ கன்க்ளூஷன் எழுதுறீங்க. கன்க்ளூஷன் கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ இருந்தா கட்ச் நாட் இஸ் அக்செப்டட், அதர்வைஸ் ரிஜெக்டட். இது எத்தனை டெஸ்ட்டுக்கு பண்ண போறீங்க, 10 டெஸ்ட் நம்ம கையில் இருக்குது. 10 டெஸ்ட்டுக்கு இதே ஒர்க் தான். அப்போ என்னது, இந்த யூனிட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான், பெருசாலாம் மாற போகுதுங்க. சரிங்களா? ஃபார்முலா மாறும். எங்க மாறுனா இந்த சென்டர் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஃபார்முலா மாறும். அண்ட் ஆல்சோ இந்த டேபிள் வேல்யூவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் போய் செக் பண்ண போறீங்க. இந்த ரெண்டு கான்செப்டும் மாறும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மாறும். மற்றபடி இந்த கட்ச் நாட் நீங்க என்ன பிக்ஸ் பண்ணிக்கணும் அதே பிக்ஸ் பண்ணி எழுதிக்கிங்க. கன்க்ளூஷன் நீங்க என்ன பிக்ஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிங்க. மற்றபடி இங்க பெருசா எதுவுமே கிடையாது கிட்ட. ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். பட் என்னன்னா அவங்க கொடுத்துக்கிற ப்ராப்ளத்துல இருக்கிற தியரி படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன டெஸ்ட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஒன் டெய்ல் டெஸ்டா டூ டெய்ல் டெஸ்டா. ஒன் டெய்ல் டெஸ்ட்னா என்ன சொன்னேன், அந்த கிரேட்டர் தென் சிம்பிளோ லெஸ் தென் சிம்பிளோ கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டரோ டிக்ரீசிங் ஆர்டரோ ஆர் மேபி அதே இம்ப்ரூவ் ஐ இம்ப்ரூவ் லோ அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஐ லோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன நோட் பண்ண போறோம்னா டபுள் மீன் டெஸ்டா சிங்கிள் டைல் டெஸ்டா, அதாவது டைல் டெஸ்ட் சொல்லலாம், சிங்கிள் டைல் டெஸ்டா டபுள் டைல் டெஸ்டா நம்ம அங்கதான் பார்க்க போறோம். டூ தட் இஸ் a very important point. மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ப்ராப்ளம் பார்த்துட்டு இந்த டேபிள் ரெஃபர் பண்ணிட்டு நம்ம மட்டும் ரன் பண்ணிட்டு தான் இருப்போம். சரிங்களா? இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். சரிங்களா? இது எதுக்கு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் வருது. இந்த டேபிள் யாருது, n less than 30 வருது. இந்த டேபிள் ஃபுல்லாவே n less than 30 ஓட கான்செப்ட் வருது. சரிங்களா? சரி, n greater than 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட் வருது. இந்த ஃபார்முலா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க அப்படியே உங்களுக்கு அனுப்புவேன், நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஃபார்முலா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதே ஐடியா தான். நம்ம ப்ராப்ளம் போட போறோம், இந்த ஃபார்முலா ரெஃபர் பண்ணி தான் போட போறோம். உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அனுப்பிடுறேன், அப்பதான் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் பாத்துக்கோங்க. சரியாப்பா? லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட். லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்ங்கிறது என்ன, n கிரேட்டர் தென் 30 எடுக்க போறோம். இந்த டேபிள் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் வேல்யூஸ் சொல்லிக்கிறாங்க. இந்த டேபிள் வேல்யூ 1% என்ன கிடைக்கும், 5% என்ன கிடைக்கும், 10% என்ன கிடைக்கும். அப்ப அந்த டூ டைல் டெஸ்ட் ரைட் டெஸ்ட் சொல்லிக்கிறாங்களே, அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் வேல்யூ மேபி மெமரி பண்ற மாதிரி இருக்கும். நான் டேபிள் இன்செர்ட் பண்ணி கொடுக்குறேன், இல்லைன்னா நீங்க மெமரி பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த டேபிள் வந்து நான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி பிடிஎஃப் பண்ணி கொடுக்குறேன், நீங்க வந்து அதை எடுத்துட்டு போய்க்கிங்க. சரிங்களா? அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எடுத்து போய்க்கிங்க. மேபி டேபிள் கொடுக்கல, நீங்க கொண்டு போற டேபிள் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைனாலும் நீங்க வந்து இதை மெமரி பண்ணி தான் ஆகணும். எடுத்து போகிறதுக்கு இந்த 3 வேல்யூ மெமரி பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் டூ டெய்லுக்கும் ரைட் டெய்ல் டெஸ்ட்டுக்கும் படிச்சுக்கோங்க. லெஃப்ட் டேபிள் டெஸ்ட் எடுத்தா இதோட நெகட்டிவ் எடுத்து லெஃப்ட் டெய்ல். சரிங்களா? கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்கும் காமனா சொல்லுங்க. புரியலப்பா, சத்தமா பேசுப்பா. இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்குமே காமனா இருக்கு. 2.58 1.96 எல்லாத்துக்கும் காமனாக. இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி லாஸ்ட் சாம்பிள் பொறுத்த வரைக்கும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இல்ல. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இல்லாத போது இந்த 2.8ங்கிறது டூ டெய்ல் டெஸ்ட்க்கு அப்படியே எடுத்துக்கும். இந்த டெஸ்ட் எடுத்துக்கும். மேக்ஸிமம் அவன் கொடுத்துட்டான பிரச்சனை கிடையாது. அவன் கொடுக்கலன்னு நம்ம என்ன எடுக்க போறோம், 5% எடுத்துக்கும். எப்பயுமே நான் என்ன சொன்னேன், கொடுக்கலன்னா 5% எடுக்க சொல்லிட்டேன். அப்போ அட்லீஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவாச்சும் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா மெமரி பண்ணிக்கணும். இல்லைனாலும் நான் டேபிள் கொடுக்குறேன், அந்த டேபிள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய்க்கிங்க. உள்ள அலோடு நீங்க எடுத்துக்க. ஒண்ணு அவங்க உங்க காலேஜ்லயே கொடுக்கணும், இல்லைன்னா நாம தான் எடுத்துட்டு போகணும். நிறைய காலேஜ்ல பார்த்தீங்கன்னா எம்பிக்கு வந்து கொடுக்குறதுல நீங்க தான் எடுத்துட்டு சொல்லுவாங்க. அதனால நான் கொடுக்குற டேபிள் நீங்க எடுத்துட்டு போய்க்கிங்க. எப்படின்னு நான் உங்களுக்கு கத்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகேவாமா? சார். இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாப்பா? மூவ் பண்ணலாமா? அடுத்தது மூவ் பண்ணலாமா? சார். சார், அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்டோட கான்செப்ட். ஸோ லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்டோட ஃபார்முலா, லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட் வந்து ரெண்டு கான்செப்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா மீன் டெஸ்ட் இருக்கும். மீன்ல சிங்கிள் மீன் டபுள் மீன்.
இதுலயே தான் டி டெஸ்ட் இருக்கும். டி டெஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீன் டபுள் மீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா n less than 30 கொடுத்தாலும் அங்கே போவீங்க டி டெஸ்ட்டுக்கு. n greater than 13 கொடுத்தவங்க இங்கே வருவீங்க. n greater than 13 கொடுத்துட்டவங்க எங்கே வருவீங்க, இங்கே வருவீங்க. மீன் டெஸ்ட் ரெண்டு இடத்துல இருக்கு சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான். இது டி டெஸ்ட்ல பார்த்த ஃபார்முலா தான் இங்கே இருக்க போகுது. இது ரெண்டுமே டி டெஸ்ட்ல பார்த்த ஃபார்முலா தான் இங்கே இருக்க போகுது சரிங்களா. இப்போ அடிஷனல் ஒர்க் என்னன்னா ப்ரொபோஷனல் டெஸ்ட். ப்ரொபோஷனல் டெஸ்ட் வந்து இங்க இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அங்க எழுதும்போது இந்த காமன் வேர்டை நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிடுறேன். there is no significant between அங்க பார்த்தீங்கன்னா டூ பாப்புலேஷன், டூ மீன்னா டூ பாப்புலேஷன் கிடைக்கும். சிங்கிள் மீன்னா என்ன கிடைக்கும், பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன் இந்த மாதிரி இருக்கு வேர்டு. சிங்கிள் ப்ரொபோஷன் என்னது, சாம்பிள் ப்ரொபோஷன் அண்ட் பாப்புலேஷன் ப்ரொபோஷன் இருக்கும். டபுள் ப்ரொபோஷன் என்னது, பிட்வீன் த டூ பாப்புலேஷன் ப்ரொபோஷன் ஆர் டூ சாம்பிள் ப்ரொபோஷன் இருக்கும் சரிங்களா. அதனுடைய கண்டென்ட்டுக்கே எழுதுவோம், இல்லைன்னா ரெண்டு டிஃபரெண்ட் கண்டென்ட் எழுதுவோம். அப்போ சிங்கிள் இருக்குன்னா மீனிங் என்ன, சிங்கிள் இருக்குன்னா நம்மளுக்கு சாம்பிள் கண்டென்ட் இருக்குது, பாப்புலேஷன் கண்டென்ட் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் நம்ம ரைஸ் பிட்வீன் பண்ணி எழுதுவோம் சரிங்களா. இந்த ஃபார்முலா இப்போ நார்மல் ஃபார்முலா தான். நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளத்துக்கு போனால் நம்ம ஈஸியாக சரிங்களா. ஃபார்முலா பெருசாக சொல்லல, கான்செப்ட் அதே தான். ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி நம்ம வந்து டிபைட் பண்ணிட்டு நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிற மெயின் கான்செப்ட் ரொம்ப தளவாக இருந்துட்டீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிருக்காங்க. மற்றபடி இங்கே பெருசாக எதுவும் நான் சொல்கிறது சரிங்களா.